ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை முழு மனதோடு துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இன்றைக்கு கிரியை நடப்பிப்பீராகப்பா. துவக்க முதல் முடிகிற வரைக்கும் உடைய ஆளுகை எங்களில் வெளிப்படட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வர வேண்டிய அத்தனை பேரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்க. உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம்மை இன்றைக்கு அளவில்லாமல் மூடிக்கொள்வதாக. நாம் சேர்ந்து கர்த்தரை பாடலாம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். நாம் இணைந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹalleluya, 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 ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். நல்ல கையை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார்.
புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் வாசல் உனக்கு திறந்திடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி முழு மனதோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். சொல்லுங்கள், ஜெயமாய் நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆசையா பாடுவீங்களா? என் கர்த்தருக்கு பிரியமானதே. ஓ ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஓஹோ ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். ஓ சூழ்நிலைகளை பார்த்து சொர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஓ சூழ்நிலைகளை பார்த்து சொர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். கையசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் எனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா ஆமென். நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்கிற பாடலை நல்லா சேர்ந்து பாட போகிறோம். என பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் ஆனந்தமாய் முழு மனதோடு உற்சாகமாய் கர்த்தரை பாடி அவரை உயர்த்துங்கள். அவருடைய மகிமை, அவருடைய கிருபை இந்த நல்ல காலையில் நம்மை மூடட்டும். எல்லாம் உற்சாகமாய் தேவனை தேடி அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்வதாக. நல்ல கைதட்டி
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓ களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஓ களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி எல்லா கையை தட்டி கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். ஓ களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எத்தனை பேர் அந்த வாக்கு தத்தங்களை சொல்லுவீர்கள்? களி கூறுவோம். ஓ கவலைகள் மறந்து. களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஓ ஜீவனுள்ள. ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். ரகபதரா கூறுவோம். ரேகபலரா சகலரா களி ரபகதலபு. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆசையா பாடுங்க முழு மனதோடு. களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஓ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை. விடுவிப்பாரே. ஓ களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். மகிழ்வோம். ஆமென். பரபல கரப கவலைகள் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். ஓ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். திரிபல கர கல கல களி கூறுவோம். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் நம்மை தலையாக்குவார். ஓ ஹalleluya. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
களி கூறுவோம். களி கூறுவோம். ஓ கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி ரிகபலரலா கர்த்தர் சமூகத்தில் ஓலோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் பலப்படுத்தினார், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தினான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில். ஓ லார்ட் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கரபலரதலரலா. களி கூறுவோம். உள்ளம் கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளம் கையில் உன்னை பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். ஓ கவலைகள் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹalleluya. அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓரபகட தரகதல மரகலரலர ரே மனதல கடதரன கலபரபலபா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். ஓ தாங்கிடும் தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே ஓ இயேசு கைவிட மாட்டார். ஓ லார்ட் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் விடு. ஒருங்குண்ட இதயம் ஏற்றுகிறார். உடைந்த உள்ள ஓ ஒருங்குண்ட இதயம் ஓ காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் ஓ லார்ட் காயங்கள் அபலபர கதரபல கடதரர ஓ கண்ணீர் உன் கண்ணீர் கலங்கிடவே பரபலபர சகதரபர கல ரப கட்டல தரப. இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர்
போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, தேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, கரபல கரபல வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில், தந்திடுவார், நம் நேசர் வருகையில். தந்திடுவார். ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், அபரபலபர கலங்கிடவே வேண்டாம், ரிபகதர கடதர கலபர. வேண்டாம். ஓ இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு, கைவிட மாட்டார், நம் இயேசு. கைவிட மாட்டார், கரபலரலா இயேசு, கைவிட மாட்டார். ரியகலரலா கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து நடந்தவைகளை கலங்காதே, ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கலாமே. மறந்துவிடு. ஓ கர்த்தர் புதியன செய்திடுவார். கலபரபலப கபலபரபல ஸ்மபலப கலபரபல கரபலபல இரபலப கரபலபல கபலபரப இரபலப கபலபல யாத்தரனலபலப. இன்றே நீ காண்பார், இன்றே. ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே. பரபரபரபரபரபரபரபர. ஓ இயேசு, கைவிட மாட்டார், ஓ இயேசு, கைவிட மாட்டார், கபலரலரா இயேசு, கைவிட மாட்டார், கலட்டரலரா இயேசு. கைவிட மாட்டார். ஆமே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. வெறுப்பதில்லை, ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. கரபலா ரே லலலலலா. தனிமையின் பாதைகள் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு, எத்தனை பாசம் என்மே. எத்தனை அன்பு என்பேன், ஆமென். எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஓ இதற்கு ஈடு, என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். சோர்ந்து போகும், சோர்ந்து போகும் நேரத்தில் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாரே, மார்போடு அணைத்துக் கொண்டீரே. இன்னைக்கு காலை நேரத்துல ஒரு விசை கூட நான் சோர்ந்து போனேன், இனி விட்டுலான்னு நினைக்கிறேன்.
இனி இதுக்கு ஜெபம் பண்ண போக எனக்கு விருப்பம் இல்லை, என் வாழ்க்கையே இவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இல்ல, கண்ணீரை கணக்கில் வைக்கிறார். கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா, அப்பா, கண்ணீரை கணக்கில் வைக்கிறவரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. அநேகர் கண்ணீருக்கு காரணமா இருந்திருக்கலாம், ஆனா என் மேல் எத்தனை பாசம், என் மேல் எத்தனை அன்பு, எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு. ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. வியாதி நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற மகனே, மகளே, உன் வியாதி அவர் மாற்றுவார். உன் தனிமையினால நீ படுகிற அத்தனை கண்ணீருக்கும் பதில் தருகிறார். ஏதோ ஒன்று உன்னை தனிமைப்படுத்தி விட்டது, ஆனால் உன் கண்ணீருக்கெல்லாம் அவருடைய பதில் இருக்கிறது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் தடுமாறும். ஒருவேளை உடைஞ்சு இருக்கிற நீ தடுமாறும் போது அநேகரோட குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் குறை சொல்ல மாட்டேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிடுவேன். உன்னுடைய குறைவுகளை உன் சொந்த பந்தம் கூட பார்த்து உன் வீட்டின் எல்லைக்கே வராதிருந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னை குறை சொல்லி ஊரெல்லாம் தெரிகிற ஜனங்கள் நடுவில் குறைவை நீக்கும்படிக்கு நான் நல்லவராக இருக்கிறேன். நீ எனக்கு நல்ல பிள்ளையா நடப்பாயா? என் மேல அன்பு வச்சு எனக்கானதை செய்வாயா? என் கற்பனைகளின்படி நடப்பாயா? என் சொல்லுக்கு செவி கொடுக்கிற உன்னை நான் தேடி நிற்கிறேன். இளைய குமாரனை போல உலகம் போதோண்டு ஓடினது நிறுத்து. எனக்கு ஏசப்பா போதோண்டு சொல்லு. இந்த உலகத்தை நம்பினா நான் தனிமைப்படுத்தப்படுவேன், பணத்தை நம்பினா தனிமைப்படுத்தப்படுவேன், பதவியை நம்பினா தனிமைப்படுத்தப்படுவேன். ஆனா என்னை என் ஆண்டவர் உடைக்கவே மாட்டார். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை நினைக்கும் போதெல்லாம் அந்த நினைவு என்னை வேதனைப்படுத்துகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே.
இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. நல்ல கையை தட்டி பாடலாமா? முழு பலத்தோட எத்தனை அன்பு, எத்தனை பாசம் என்பு, எத்தனை அன்பு என்பு, எத்தனை பாசம் என்பு. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி நல்லா ஜபமா வாஞ்சையா பாடுவீங்களா? உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ராஜனே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம். இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து உங்க கரத்தையே தேடுகிறோம், உங்க முகத்தையே தேடுகிறோம்ப்பா என்று எதிர்பார்த்து. சத்தமா பாடுங்க. நீ சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த பாட்டு உங்களை தேற்றும்படி விட்டு கொடுத்து அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையில உம்மை தான் அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோம். உம்மை தான் உம்மையன்றி உம்மையன்றி யாரு இல்லையப்பா. சத்த உயர்த்தே உம்மையன்றி ஓ நிந்தையும் அவமானமும் ஓடி வர்றப்பா. உங்க செட்டை நிழலுக்குள்ள வருகிறப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற நிந்தைகள், எங்களை அவமானப்படுத்துகிற அவமானங்கள் எல்லாவற்றின் நடுவிலும் உங்க செட்டை நிழலிலே வருகிறப்பா. நிச்சயமாய் செய்வீர். எனக்கு எங்க அப்பா செய்வார், எனக்கு ஜெயம் தருவார், என்னை தலை நிமிர பண்ணுவார். உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே. ரெண்டு கைய உயர்த்தே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை தான் பேசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எனக்கு உம்மையன்றி உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்களோடு இணைந்து பாடுங்க.
அவர் போதும். அவர் அற்புதம் செய்வார். உங்கள் தலை நிமிர பண்ணுவார். போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. ஐக்கியப்பா ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனோ, ஓ ஈசாக்கின் தேவனோ நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ கனப்படுத்தப்பட்டிருக்கணும், எவ்வளவோ நன்மைகளை நான் பெற்றிருக்கணும். எனக்கு நடந்த அநியாயங்கள், எனக்கு நடந்த துரோகங்கள், என் மேல் நடந்த அத்துமீறல்கள் என் ஆண்டவர் மட்டும் அறிவார். ஆனாலும் என் தலை அவர் உயர்த்துவார், என் தலை அவர் உயர்த்துவார், என் தலை அவர் உயர்த்துவார். சில பிள்ளைகள் எல்லாம் ஏன் நான் இந்த மாதிரி வீட்டில் பிறக்கணும், அவங்களாம் அந்த வீட்டில் பிறந்து இந்த வீட்டில் பிறந்து எப்படிலாம் இருக்கிறாங்க, ஏன் எனக்கு இப்படி இல்லை? இல்லை தம்பி, உன்னைய ஒரு அடையாளமாக மாத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் உன்னை உருவாக்கி உன்னை உயர்த்த விரும்புகிறாரு. உனக்கு நடந்து கொண்டிருக்கிற எதிர் சூழ்நிலைகளை நீ உனக்கு எதிராக நடக்கிறதா நினைச்சிடாத. உனக்கு எதிராக கர்த்தர் இல்லை, உனக்கு எதிராக மனுஷங்க நிற்கிறாங்க, ஆனா உன் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணை செய்து உன்னை தேற்றுவார், உன் தலை நிமிரும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கையை தட்டி பாடுங்க. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்ல விசுவாசத்தோட பாடுங்க. ஓ நீ கலங்காதே மகளே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். ஓ நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள். சத்துருவின் கையில் என்னை அகப்பட விட மாட்டார். தன்னை என்னை உயர்த்தும்படிக்கு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர், உயிர் தெழுந்தவர் எனக்குள் இருக்கிற வரைக்கும் சத்துருக்கள் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது.
சாத்தான் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே 2 கையை உயர்த்தி உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவோ உம்மை நான் ஆதாய உம்மோடு எல்லாமே குப்பையன எல்லாமே என்னாலும் எவ்வளவு நேரம் உங்களை ஆறுதல் படுத்தினாரே, அவர் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுங்க. ஒப்பற்ற செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, சேர்ந்து பாடுங்க. உம்மை நான் அறிந்து உறவாடு உம் பாதம் ஓடி கடந்ததை மறந்து கண்முன்னா என் இயேசுதா. தொடர்ந்து தொல்லைகள் என்ன செய்யோ, தொல்லைகள் என்ன செய்யோ, ஒப்பற்ற என் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ என் இயேசுநாதா. தகப்பனே, உம்முடைய முழுமையான ஆளுகைக்கு இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சரீரமாகிய சபையை இன்றைக்கு நீர் வழி நடத்தும்படி வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் அவர்களுடைய கோத்திர எல்லைகளிலே நின்று அவர்களுடைய ஸ்தானங்களில் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து உமக்காய் செயல்படட்டும். அதன் நிமித்தம் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கிருபைகளை கட்டளையிடும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியா அதோடைய 116 அதோடைய 7வது 8வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வசனம்? ஆமென். எனக்குரியதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போதுமானவர்? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆறுதல் இல்லாம எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், ஒவ்வொருக்கும் ஆறுதல் தேவைப்படும். மனுஷன் எப்படி இருக்கானா, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமென். அப்படிதானே? சில நேரங்களில் நம்மளை பார்க்கும்போது இவங்களுக்கு என்னடா குறை, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அப்படிதானே? ஏன்னா மனுஷன் முகத்தை மட்டும் பார்க்குறவரன் இல்லையா? ஆமென்.
அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க கண்டதை யோசிச்சுக்கிட்டு நம்மள பேசுவாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறது நம்முடைய கர்த்தர். ஆமென். எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் எங்களுடைய இருதயம் ஆறுதல் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி என் தேவனுக்கு தெரியும். ஆமென். புரியுதுங்களா? நம்முடைய இருதயத்துக்கு என்ன தேவைப்படுது? ஆறுதல் தேவைப்படுது. நம்முடைய மனது சில நேரத்துல ஆறுதல் இல்லாம இருக்குங்க, இளைப்பாறுதலே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பகலையும் தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மனதுல ஏதோ ஒரு பாரம் இருக்குது, நம்ம மனதுல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பாடுபடுத்திட்டு இருக்குது. சில விஷயங்கள் மறக்க கூடாதபடிக்கு நம்ம நினைவிலே இருந்துகிட்டே இருக்குது. சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம இருக்கிறதுனால அது எப்போதான் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுல அது ஒரு பாரமாவே இருக்கிறது. அவன் சில விஷயங்கள் குறித்து பயம் இருக்கிறது, அப்படிதானே? அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது மனசுல ஒரு ஆறுதலே இல்லாம இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும்? ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், என்னால ஒன்றும் முடியாது. ஆமென். ஆனா தேவனால் முடியும். எனக்கு நன்மை செய்ய தேவனால் முடியும். என்னுடைய மனது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்க்கிறதோ, ஆறுதல் அற்று இருக்கிறதோ, அந்த விஷயத்திலெல்லாம் ஆறுதல் செய்து என்னைய பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்து என்னை என் வீட்டில் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 3:5, சங்கீதம் 4:8 இது 2 வசனங்களை வாசிங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் படுத்து நல்லா என் வீட்டில் நித்திரை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் விடுத்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவன் கிட்ட கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரணுங்க. சொல்லுங்க, என்னால ஒண்ணும் முடியாது. நான் நைட்டெல்லாம் யோசிச்சு உருண்டு பிறண்டாலுமே என்னால எந்த விஷயங்களையும் மாற்றவே முடியாது. ஆனா தேவனால முடிந்து போன விஷயங்களையே கூட புதுசா மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் எந்த விஷயத்துக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எதிர்பார்த்து சில விஷயங்களை நம்பிக்கை இல்லாம போயிட்டு ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படி என்னன்னா சொல்லுவாங்க, கால போன போக்கல நான் போயிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்றீங்களோ, அப்படி கிடையாதுங்க. தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவும், உங்களுக்கு சொல்லுங்க, நான் நினைத்த காரியத்தை விட பெரிதான காரியம், பிரமிக்கத்தக்கதான காரியம் என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்து என்னை சந்தோஷம் பண்ணவும் என் தேவனால் முடியும். ஆமென். சொல்லுங்க, எந்த காரியமும் முடிவு இல்லை. ஆமென். சொல்லுங்க, எந்த காரியமும் முடிஞ்சு போகல. ஆமென். அல்லேலூயா. செத்து போன சடலத்துக்கு உயிர் கொடுக்க என் தேவனால் முடியும். ஆமென். செத்து போன சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பிக்க என் தேவனால் முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். அல்லேலூயா.
சில மனுஷனால் கூடாதது என்னால கூடாதது ஆமென் தேவனால் கூடும். ஆமென். ஆண்டவர் சொல்லிருக்கார், ஒரு சின்ன ஒரு முடி உன்னால வெள்ளையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால முடியாதுன்னா நீ எதுக்கு அதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்க. சில விஷயங்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு கவலைப்பட்டு 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 நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு மைக்ரைன் ஹெட்டேக் வந்து நமக்கு பிபி கூடி போய் நமக்கு நெஞ்சு வலி வந்து இருந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதான் மிச்சம். அப்படிதானே சொல்லணும். சில சொல்லுவாங்க எல்லா வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம கவலைப்படுறது தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமே சொல்லுங்க, எந்த விஷயத்துக்கும் நான் கவலைப்படாம அவர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடு. ஆமே ஹல்லேலூயா. என்னென்ன பாரம் இருக்குதோ இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்ம அவர்கிட்ட கொடுத்து பழகணுங்க. நம்ம சொல்லுவோம் ஆனா முடியாது. கவலைப்படாத, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் சொல்லுவோம் இல்லையா? தெருவில் போன விஷயம்னாலும் கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நடக்கிறது ஏன் விஷயமே கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என் பிள்ளைகள் விஷயத்துல நான் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கை விஷயத்தில் நான் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஆமே என்னுடைய ஆரோக்கியத்தின் விஷயத்தை கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் சொல்றோம்ல. எந்த விஷயமானாலும் சொல்லுங்க, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் தான். ஆமே சில நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, தலைவலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் கை கால் வலி வந்தாலும் ஆமே இந்த நாம சொல்றது டோலோ என்ன ஒரு டோலோ போடு, டோலோ 650 போடு. நமக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரே மருந்து தான். முந்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், என்னது தலைவலியா, என்னது தலைவலியா, அப்புறம் மூக்கு ரன்னிங் நோஸா, தொண்டையில் கரகரப்பா, விக்ஸ் ஆக்ஷன் 500 போடு. எத்தனை பேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்குறீங்க? உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் என்னப்பா இப்படின்னா நீங்கள்லாம் டிவியை பார்த்ததில்லைண்ணே, பாஸ்டமாக தான் உட்காந்து டிவி பார்க்குறன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வரும் விக்ஸ் ஆக்ஷன் 500 ஒரே சொல்யூஷன். தலைவலினாலும் தும்பல் வந்தாலும் மூக்கு சளி போனாலும் தொண்டை வலி வந்தாலும் ஒரே டேப்லெட் தான். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் விதவிதமாய் ரகரகமாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படி வந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்னது? ஏசப்பா தான் நமக்கு சொல்யூஷன். ஆமே ஹல்லேலூயா. அவர்கிட்ட கொடுக்கறதா நம்முடைய சொல்யூஷன். ஆமே ஏன்னா அவர் சுமந்திருக்கிறாருங்க. ஆமே ஹல்லேலூயா. அவர் சுமந்த பார சிலுவை என்னது? என்னது? நம்முடைய பலவீனம், நம்முடைய வியாதி, போராட்டங்கள், ஆமென், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆமென் சொல்லுங்க, என்னுடைய சாபம், பாவம், வியாதி, பயம் எல்லாவற்றையும் என் தேவன் சுமந்து தீர்த்துட்டாருங்க. ஆமென். அழகார ஒரு பாட்டு இருக்கு, நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், எந்த இயேசு சுமந்த பின் நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், எந்த இயேசு சுமந்த பின், எந்த இயேசு சுமந்த பின். உற்சாகமா கைதட்டு. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே. ஆமென் ஹல்லேலூயா. நான் சுமக்கணும்னு தேவையே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. என் பாரங்கள் யாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் என் கர்த்தர். ஆமென். என் கண்ணீர், என் கவலை, ஆமென், எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். நான் அவரிடத்தில் கொடுத்து விட வேண்டும். ஆமென்
ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலமானாலும் சரி, ஆமென், நான் இன்னைக்கு அதிகமாய் பயப்படுற எந்த விஷயமானாலும் சரி, எல்லா காரியங்களையும் நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள், முடிந்து போன விஷயங்கள், பாவங்களானாலும் சரி, ஆமென், சில பாவங்கள் செய்ததுனால மனதில் ஆறுதல் அற்று சில நேரத்தில் இருப்பீங்கன்னா அது தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆமென். நம்முடைய பாவங்கள் அது ரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் கூட அது பஞ்சை போல, எப்படி பனியை போல வெண்மையாய் மாற்றுதின் கர்த்தர், அது கூட அவரால் மாற்ற முடியும். ஆமென். அவர் பாவத்தின் தோஷங்களை மன்னிப்பவர். ஆமென். இளைய குமாரன் எப்படி திரும்பி அவனால என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் ஆக முடியல. கண்ணீர் தான் அவனுடைய வாழ்க்கையாயிடுச்சு. அவருடைய மனதில் ஒரு இளைப்பாறுதலே இல்லை. எல்லாம் கொண்டு போனான், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தான். இழந்ததுனால மனதுல ஒரு இளைப்பாறுதலே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஐயோ, நான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வந்துட்டேன், ஆனா இந்த வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான் இல்லாம தான் நான் வாழ்க்கையில எடுத்த ஒரு டிசிஷன் அது தவறா முடிஞ்சிச்சு. நான் அந்த நேரத்துல நான் அதை செஞ்சிருக்க கூடாது. இப்போ எனக்கு புத்தி இருந்தா நான் அதை செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா செஞ்சுட்டேன், முடிச்சுட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா நான் இப்போ இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். தேவன் தான் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் தேவனுடைய உதவிக்காக காத்திருக்கிறீர்களோ, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எங்க மனதில ஒரு இளைப்பாறுதல், நிம்மதியே இல்லை பாஸ்டரம்மா, சமாதானமே இல்லை பாஸ்டர், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்க எல்லைகள்ல என் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. நீ சங்கீதம் 4:8 ஒரு வசனம் வாசிங்க. 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டில் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை சந்தோஷமாய் தங்க பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் நிம்மதியா நான் இருப்பேன். சொல்லுங்க, நான் நிம்மதியா இருப்பேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பல கடினங்களை கடந்து வந்தவன் தாவீதுங்க. தாவீது இத்தனை சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார், பாடி இருக்கிறார். அதுக்கு காரணம் ஒரு விதத்துல அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனான வாழ்க்கையில அவன் அனுபவிச்ச ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய. அந்த நேரத்துல தான் அவன் துதிச்சு ஜெபிச்சு தான் அவன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி தான் பரிசுத்த ஆவியானவர்னால அவனை அவன் திடப்படுத்திக் கொண்டு எழுதின சங்கீதம் என்று நான் சொல்ல வேண்டும். ஆமென். இளைப்பாறுதலே இல்லாம அவன் வீட்டிலே அவன் சரியா தங்கினதில்லைங்க. ஏன்னா பெற்றோனால அவனை அங்கீகரிக்க முடியல, கூட பிறந்தவங்களால அவனை அங்கீகரிக்க முடியல. எத்தனை பேர் எனக்கு அங்கீகாரமே இல்லை வீட்டிலன்றீங்க? அவன் எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன யாரும் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க, என்னை ஏத்துக்கிட மாட்டேங்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. நான் தனியா இருக்கேன், தனிமையா இருக்கிறேன். தாவீதுக்கு அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் கூட இருந்தாலும் கூட அவன் தனிமைதான். சில இடத்துல தேவ பிள்ளை அப்படிதான், எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா தனியா தான் இருக்கும் தேவனோடு கூட. அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு எல்லாம் இருந்தாங்க, ஆனா யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ அழகா ஒரு பாட்டு பாஷா அழகா பாட்டுவாங்க. அந்த பாட்டு வந்து என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீர், வேறு துணையே இல்லை. அதுல இருக்கு, கடல் போல சொந்தங்கள் தானே வானளவு. ஆமென். அந்த வரிகள் போடுங்க. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே.
நம்பினோரும் என்னை நம்பலையே. என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே, என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே. ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே. என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. ஆமென். சொந்தங்கள் எந்த அளவு? கடல் அளவு சொந்தம். ஊர்ல இருக்கிறவங்கள சொந்தங்க தான், சொக்காரங்க தான், உறவினர் தான். ஆனா வான அளவு பிரிவு இருக்குது. ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ரொம்ப நெருக்கமான சில நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில் இந்த பாடல் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்திட்டு இருக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமே இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. அழகா இல்ல பாடுங்க. நான் நம்பினவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நான் நம்பினவங்க நான் நம்பின மாதிரி அவங்க இல்லை. இது ரெண்டும் கஷ்டம். நான் நம்பினவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்பி ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த குடும்பம் அவங்க நம்பணும் இல்லை. நம்பி ஒரு கணவனை இப்போ கைப்பிடிச்சா அந்த கணவன் நம்பணும் இல்லை. பிள்ளைகள் அப்பா அம்மாவை நம்பணும் இல்லை. நம்ப தயாரா இல்லை. சொந்த பந்தங்கள் நம்ப தயாரா இல்லை. தேவையில்லாம பேசுது, அவதூறா பேசுது, குத்தி குத்தி பேசுது. என்கரேஜ் பண்றவங்க என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உன்னால முடியும்னு நம்ம கூட இருந்து நம்ம கூட டிராவல் பண்ண வேண்டியவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒண்ணு, நம்ம பின்னால இருக்கிற ஒண்ணு. கஷ்டமா இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம நம்பி இருப்போம், சிலர் இப்படிதான் நம்பி இருப்போம். ஆனா அவங்க அப்படி இல்ல. செத்து போன மாதிரி ஆயிருதுங்க. செத்து போன மாதிரி ஆயிருது. ஒரு வாழ்க்கையில ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது, நம்பிக்கை துரோகன்ற ஒரு விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியாதுங்க. நடப்பணமாய் மாறிடுவோம். யார்கிட்ட சொல்ல முடியாது, விற்க முடியாது, கக்க முடியாது. சிலர் தற்கொலைக்கு போயிருவாங்க. நம்பிக்கை துரோகம். வாழ்க்கையில எத்தனை நம்பிக்கை துரோகம் பார்த்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆனா யார் உங்களை நம்ப வச்சு உங்களை நிர்கதியா விடணும்னு நினைச்சிருக்காங்களோ, என் தேவன் உங்களை திக்கற்று போக பண்ணவே மாட்டார். ஆமென். ஏன்னா சங்கீதத்தில் இதில் இருக்குது, என் ஆத்துமாவை திக்கற்று போக பண்ணுகிறார். ஜனங்க அப்படிதான், நாங்க திக்கற்று போனோம் நிப்பாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அவர் அன்பு ரொம்ப பெருசு. சொல்லுங்க, நான் திக்கற்று போகவே மாட்டேன். ஆமென். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு ஒரு சரியான ஒரு வீடே கிடையாது. அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவனை யாரும் அவனை ஏற்றுக்கிட்டதில்லை. அப்படியே காட்டுல தேவனோடு கூட எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆட்டுக்குட்டிகளோடு கூட தன்னுடைய வாழ்க்கை. ஆனா தேவன் அவன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தாருங்க. சொல்லுங்க, எல்லாரால நான் கைவிடப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் தனித்து போற மாதிரி இருக்கலாம். ஆனா தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இருதயம் என்னை நேசிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா தேவன் சாட்சி கொடுக்கிறது தாவீதுக்கு. சொல்லுங்க, உலகம் கொடுக்க சாட்சி அல்ல, தேவன் கொடுக்கிறது எனக்கு சாட்சி. என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். அல்லேலூயா.
தனித்து கஷ்டப்பட்டான். உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் ஏதோ பாவம் பண்ணி இருக்கிறான், வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருந்தான். இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன், இவன் ஏதோ பாவம் பண்ணி இருக்கான், இவங்க குடும்பம் இப்படிதான், இப்படி முத்திரை குத்தம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து, நீதான் எனக்கு வேணும், ஆமாம், நீதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த சாட்சி போதும் இல்லையா? சொல்லுங்க, மனிதர் கொடுக்கிற சாட்சி எனக்கு தேவையில்லை, என் ஏசப்பா கொடுக்கிற சாட்சி தான் எனக்கு வேணும். ஆமென். தாவீது கொடுத்து அப்படி சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஆமென். சொல்லுங்க, உலகம் என்னை வெறுத்து தள்ளினாலும் பரவாயில்ல, தேவன் தன்னுடைய இருதயத்து சமீபமா என் கூடவே இருக்கிறார், அது எனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து சவுல்னால, தன் பிள்ளையான அப்சலோம்னால எவ்வளவு கஷ்டம். சில நேரங்களெல்லாம் தாவீதுடைய சரித்திரங்களெல்லாம் படிக்கும் போது அழுக வருங்க. எவ்வளவு தெரியுமா கஷ்டம் வாழ்க்கையில. சொல்லுங்க, என்னை தேவன் எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்ருவின் கையில நம்மளை விட்டு விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, சங்கீதம் 116 அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே மரணத்துக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் கால்களை இடறலுக்கும் தப்பு வைக்கிறவர். சொல்லுங்க, என் தேவன் தப்பு வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்ருவின் கையிலிருந்து என்னை தப்பு வைக்கிறவர். சொல்லுங்க, என்னை பின்தொடர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, என்னை பின்தொடர்ந்து வருகிற சத்ருவின் கையில என் தேவன் தப்பு வைப்பார். ஆமென். தாவீதை சவுல் கையில தேவன் ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவன் ட்ராப் பண்ணிட்டே தான் இருந்தான். எப்படி ஆகுது இவனை என்ன பண்ணணும், கொன்றணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவனை ட்ராப் பண்ணுவான். ஆனா தேவன் அவன் கையில விட்டு கொடுக்கவே இல்லை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க, என் தேவன் தப்பு வைப்பார். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே மரணத்துக்கு தப்பு வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? He has saved me from death. என்னைய சாவுக்கு என் தேவன் தப்பு வைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என்னைக்கே செத்துருக்கணும், ஆனா தேவன் என்னை உயிரோட வைத்திருக்கிறார். ஆமென். தப்பு வைத்தது தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, அநேக தருணங்கள் நான் போயிருக்கணும், இவ்வளவு நேரத்துக்கு நான் தப்பு வச்சது தேவன். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் தப்பு வைத்த என் தேவன் இனிமேலும் தப்பு வைக்கிற போதுமானவர். அவர் போதும் எனக்கு. ஆமென். என் கண்களை கண்ணீருக்கு தப்பு வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கண்ணை கண்ணீருக்கு. ஆமென். ஆராதனை முழுவதும் அதுதான் தேவன் சொன்னார். ஆமென். நான் மனதில், என் மனதில் கண்ணீரை குடிச்சு என்னென்ன தேவன் சொல்லி வைத்திருந்தாரோ, உண்மையிலே சொல்கிறேங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உலாவுதல் இங்கே பலமாக இருக்கிறது. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்களே இல்லை தெரியாது எனக்கு. நாங்கள் இந்த அளவில் நின்று பேசுறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். அநேக வார்த்தைகளோடு கூட உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா என்கிட்ட பேசியிருப்பார், அதை இவங்க கிட்ட பேசுவார். கண்ணீருக்கு தப்பு வைப்பார் போது நான் நினைச்சேன், ஆண்டவரே, பைபிள்ல அநேக இடங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்கிட்ட கண்ணீர் தான் சொல்லியிருந்தார். இந்த வாரத்தில் அதிக யார் யார் கண்ணீர் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களோ, இப்போவும் அழுதுட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய கண்ணீரை பார்த்த பரம தகப்பன் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, உன் கண்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அழுதுட்டு இருக்குதோ அந்த கண்ணீரெல்லாம் என் தேவன் மாற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். ஆமென். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ சீக்கிரமா போறேன், ரொம்ப டைம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். என்ன, என் கண்களை கண்ணீருக்கு, நான் பைபிளுக்கு ஆண்டவரே, எத்தனையோ விஷயங்கள் பைபிள்ல இருக்குது. அப்போ நீர் யார் குறித்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்கிட்ட பேசினேன், எது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு காரியம் சொல்லுங்க. என்னுடைய ஆவி அவர்கிட்ட பேசுனேன். அப்போ நான் நினைச்சேன், இல்லை, லாசருடைய காரியங்கள் வரும்போது கர்த்தர் கண்ணீர் விட்டார்னு இருக்குல்ல,
அவரே ஷேக் பண்ணிடுச்சு அந்த விஷயம். அப்போ அந்த விஷயத்துக்காக ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல 400 விதவையுடைய கண்ணீர் என்னை ரொம்ப ஷேக் பண்ணிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவ ஒரு நாள் வந்து எனக்கு என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலைங்க. இயேசுவிடத்துல வந்து கேட்கவே இல்லை. ஆனா அவருடைய மனவேதனை, அவருடைய குமுறல், அவருடைய அழுகை ஏறக்குறைய 8 மைல எங்க 47 மைல்கள் என் தேவனை நடக்க வச்சு கூட்டு வந்துச்சுங்க அவ இடத்துல. அப்போ அந்த கண்ணீர், அவன் தன் பிள்ளை இறந்தான்னு சொல்லிட்டு அவ பரிதபிச்சு அழுறா. பாத்தீங்களா? பிள்ளை விதவை இருந்த ஒரு குழந்தையும் போயிடுச்சு, என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவ எந்த அளவுல பாரப்பட்டு அழுதுருந்தா இயேசுவே அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கும். அவன் அவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் தேவன் மாற்று. ஆமென், சொல்லுங்க. என்னை திக்கற்ற பிள்ளையா விடவே மாட்டாரே இயேசப்பா. ஆமென். என் கண்ணீருடைய சத்தம் அவர் காதுல போய் எட்டு இருக்கிறது. அதனாலதான் 1வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால அவரில் அன்பு கூர்வேன் சொல்ற. என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் ஓன்னு சில நேரத்தில் அழுவோம் தெரியுமா? அந்த சத்தம். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் உங்களுடைய அழுகை சத்தம் ஓன்னு தெரியாம இருக்கலாங்க. ஆனா எப்பெல்லாம் நீங்க ஓன் கதறி அழுகிறீங்களோ அந்த சத்தமெல்லாம் ஏசப்பா கேட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறாருங்க. ஆமென். அவர் உங்களுக்கு பதில் செய்வாருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாருங்க. வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, எனக்கு மனசுல ஆறுதலே இல்லை, வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது, பிள்ளைகள் நினைச்ச ஆறுதல் இல்லை, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லி ஆறுதல் அற்று வந்திருக்கீங்களா? என் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் என் தேவன் கரத்திலே வைச்சிருக்கிறார், ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவனை தாவீதை சவுல் கையில கொடுக்காம தப்புவித்தவர், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர். ஆமென். அலைஞ்சு திரிஞ்சு அவனுக்கு ஒரு வீடை கொடுத்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து யுத்தம், நீங்க வீட்டில் போய் 2 சாமுவேல் 7:1 இருக்குது. அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலான நாட்களை கொடுத்தாரா. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை யுத்தத்தையே பார்த்தமே, யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல். சொல்லுங்க, யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலான நாட்களை என் தேவன் எனக்கு கொடுக்க போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நிம்மதியா நான் இருக்க போறேன், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் நரமயிரை நான் துக்கத்தோட நான் கழிக்கவே மாட்டேன், அழுகையோட போக மாட்டேன், எதிர்பார்ப்போட போக மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை கன்ஃபஸ் பண்றீங்க? ஆமென், அல்லேலூயா. நான் சம்பூர்ணமாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். ஏன்னா பாருங்க, ஒரு வசனம் அங்கேயே தான் இருக்குது பாருங்க, 15வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஆமென். அப்ப என்னுடைய மரணமே அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறதுனா என்னுடைய வாழ்வு எவ்வளவு அருமையா இருக்கும் அவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. என்னை சம்பூர்ணமாய் தேவன் வாழ வைப்பார். அதுக்கு சில வசனங்கள் மட்டும் சொல்றேன். 116 நீங்க பாருங்க, நீங்க வீட்டில் போய் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அன்பு கூறுறது, அவரை ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தொழுது கொள்றது. ஆமென். இதெல்லாம் அவன் பண்ணாலும் 4வது வசனம் சொல்றாரு பாருங்க, 3-4. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்ணுகள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எப்பொழுதும், எனக்கு சங்கீதம் 90 இருக்குது இல்லையா, 91 தேவன் எதுக்கெல்லாம் தப்பு வைப்பார் இருக்குதுங்க. அவர் தப்பு வைப்பார். ஏன்னா மரண கட்டுகள், பாதாள இடுக்கண்கள் எல்லாம் தாவீதை சூழ்ந்திருந்தா கூட அதுக்கு தப்பு வைத்தது தேவன். ஆமென். எப்படி தப்பிப்பார்னா அவன் கேட்குறான் பாருங்க, என் ஆத்துமாவை விடுவீங்க என்று சொல்லிட்டு நான் கெஞ்சினேன். எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட கெஞ்சி பழக்கம்? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன்.
சங்கீதம் 119 அதோடைய 77வது வசனத்தை நீங்க வாசிங்க. நான் சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நம்மளை பிழைக்க வைக்கிறது என்ன தெரியுமா? நம்ம புத்தி இல்லை, நம்முடைய திறமை இல்லை, நம்முடைய காசு இல்லை, நம்முடைய சொத்து இல்லை, நம்முடைய கணவர் இல்லை, நம்முடைய மனைவி இல்லை, எந்த மனுஷனும் கிடையாதுங்க. அவருடைய இரக்கம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய தயவு. எத்தனை பேர் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சிரும்? ஆமென். ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவித நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபையில்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபையில்லாம. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க தயவில்லாம வாழ முடியாதுப்பா, உங்க தயவில்லாம வாழ தெரியாதுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவுக்காக நாங்க காத்திருக்கணும், நாங்க பிழைத்திருக்கணும்னு அவருடைய இறக்கம் வேணுங்க. சொல்லுங்க, என்னுடைய பக்தி ஒண்ணுமே இல்லை ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே. கொடுத்துருங்க. டெய்லி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சினவங்களுக்கு அவருடைய இரக்கம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாயிட்ட பிறகு கூட எப்பொழுதும் தேவனுன்னு வந்தானா எப்பொழுதும் ஒரு இரக்கத்துக்காக கெஞ்சிக்கிட்டே இருப்பான். உங்க கிருபைக்காக காலையிலே வந்து காத்துட்டு இருப்பேன்னு சொல்லுவான். உங்க கிருபை எனக்கு கிடைக்காம போக பண்ணாதீங்கப்பான்னு கேட்பான். ஆமென். சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை தானே. உங்க கிருபைக்காக நான் காத்திருப்பேன். ஆமென். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க போதுமானவர். 2வது காரியம் 116 வசனத்தில் இருக்கு பாருங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையினால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். வருத்தப்பட்டாலும் கூட அவன் விசுவாசித்த அதோடு கூட சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனோர் தேசத்திலே நடப்பேன், நான் உத்தமத்திலே நடப்பேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன், நான் பரிசுத்தமா நடப்பேன். ஆமென். 141:3-5 வசனத்தை வாசிங்க. 141:3-5. ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாருங்க, தேவன் முன்னால நடக்கணும்னா அவன் தன்னை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறான்னு பாருங்களேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமத்தை செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை சொல்லுங்க, என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க விட்டாதீங்கப்பா. அவருடைய ருசி உள்ள பதார்த்தங்களை ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேன். சொல்லுங்க, தேவையில்லாத
ஃப்ரெண்ட்ஷிப் நான் பண்ணக்கூடாது. தேவையில்லாதவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத சாப்பிட்டுட்டு தேவையில்லாத குடிச்சுக்கிட்டு வாழ்க்கை இஷ்டத்தின்படி கழிப்பாங்க. அவங்க கூட நான் சேரவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஃபெலோஷிப் எல்லாம் பக்தி உள்ளவங்க கூட தான் இருக்கும், பரிசுத்த உள்ளவங்க கூட தான் இருக்கும், நீதிமான் கூட தான் இருக்கும். வீணா டைம் வேஸ்ட் பண்ணுகிற வீணாத பேசி கழிக்கிறவங்க கூட நான் இருக்க மாட்டேன். அதுக்கடுத்து அவன் சொல்றான் பாருங்க, என் வாயை என்ன பண்ணுங்க? என் வாய்க்கு காவல் வையுங்க, என் உதடலின் வாசல்களை எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனே என் வாய்க்கு காவல் வையும். ஆமென் அல்லேலூயா. இந்த காந்தி தாத்தாவுடைய 3 மங்கி யார் பார்த்துருக்குறீங்க? ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை பாருங்க, கெட்டதை என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது. அதுக்கடுத்து இங்க சொல்றீங்களா இல்ல? கெட்ட தீங்கான விஷயங்களை கெட்டதை வாயில பேசக்கூடாது. அதுக்கடுத்து தீமையானதை பார்க்க கூடாது. இப்படி பார்க்கிற மனுஷன் தான் உத்தமன் இருக்கு. அப்படிதானே? ஒரு தாத்தா காந்தி தாத்தா இப்போ ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், அவங்களுக்குள்ள இருந்த கொள்கையை பாருங்களேன். அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம தேவனே வந்து ஏசப்பாவை ஆராதிக்கிறப்பல நம்ம எப்படி இருக்கோம்? தாவீது இதுல கிளியரா இருந்தார். தீங்கானதை ஒண்ணுமே நான் பேசக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா வாழ்க்கைக்கு தீங்கு கொண்டு வர காரியமே நான் தீங்கானதை பேசுறது. ஆமென். எத்தனை பேருக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி ஆயிட்டுன்னு சொல்றீங்க? சிலருக்கு தெரியும், நான் அன்னைக்கு பேசினேன் தவறுதெல்லாம், உண்மையே எப்படி ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தானே சொல்றான், தீங்கான விஷயமே கேட்கக்கூடாது. என் ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுகிற, என் மனதை கரைப்படுத்துகிற எந்த விஷயமும் என் காதுக்குள்ளே நான் கேட்கவே கூடாது. ஆமென் அல்லேலூயா. அன்னைக்கு வஞ்சகமான வார்த்தையை கேட்டா ஏவாள் தான் விழுதுட்டா. வஞ்சகமா பேசுறவங்க இனிமையா பேசிட்டு இருக்க கூடாது, அதான் வீழ்ச்சிக்கு காரணம். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க. என் காதுகளை உமது வார்த்தைக்கு திறந்துருளுங்கப்பா. ஆமென் அல்லேலூயா. உம் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துருளுங்கப்பா. நைட் முழுவதும் செல்ல பார்க்குறோம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன்? எவ்வளோ நேரம் பைபிள் வாசிச்சேன்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். எவ்வளோ வாசித்தேன்? 1 அதிகாரம் வாசித்தேன். அப்போ எப்படி மனதில் இளைப்பாறுதல் இருக்கும்? ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க. நான் தீமையான காரியங்கள் நான் பார்க்க கூடாது. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இது தீமைன்னு சொல்லிட்டு. எதிர்பார்ல ஒரு பார்வைக்கு அடுத்து இன்னொரு பார்வை திரும்பி பார்க்க கூடாது. ஆமென் அல்லேலூயா. அங்கதான் இருக்கு தீமை, அங்கதான் இருக்கு தீங்கு. ஆமென். மனசு அங்கங்க தேவையில்லாத பார்க்க விரும்புதுன்னா நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஏன்னா நம்முடைய கண் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. பைபிள் சொல்லுது, நம்ம கண் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குது. என் கண்ணு இருளாயிடுச்சுன்னா மனசுல நிம்மதி இருக்காது. ஆமென். ஏன்னா நாங்கள் என்னத்தை பார்க்குறோமோ அதான் பிரெயினில் ஸ்டோர் ஆகும், மனசில் ஸ்டோர். என்னத்தை கேட்குறோமோ அதை நான் பாடம் நடத்தும் போது சொல்லுவாங்க, சரியா நீங்கள் கேளுங்க, கவனிச்சு கேளுங்க. ஏன்னா கேட்கறது தான் இருதயத்தில் ஸ்டோர் ஆகும். ஆமென் அல்லேலூயா. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆமென். இது செய்யும் போது தேவன் கடைசியா நீங்க 116 17 19 ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வரணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படி நான் நினைச்சேன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேங்க்ஸ் கிவ் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஆமென் அல்லேலூயா. பொருத்தனைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும். இக்கட்டு நேரத்தில் பொருத்தனைகள் செய்யுங்க. பொருத்தனை அந்த இக்கட்டு மாற பிறகு அந்த பொருத்தனை நிறைவேற்றுங்க. ஆமென்
அல்லேலூயா. இல்லைனா சில இளைப்பாறுதல மனசுல இருக்காது. கீழே உள்ள வசனத்தை நாங்க வாசிச்சோம்னா அது அற்புதங்கள் இருக்காதுங்க. ஈஸியா நம்ம பொருத்தனைகள் எல்லாம் நம்ம அசால்ட் பண்ணி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எங்கேயோ நான் ஏதோ பொருத்தனை பண்ணி எங்க இல்ல இல்ல இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? இக்கட்டு நேரத்தில் நம்ம பொருத்தனை எத்தனை பேர் பொருத்தனை பண்றோம்? ஆமென். அன்னாளின் பொருத்தனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய காரியங்கள் அவ பொருத்தனை செய்துட்டு அவ என்ன பண்ண? அதை நிறைவேற்றினா. எங்க நிறைவேற்றினா? பொருத்தனை செய்து ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த விஷயத்தை சொல்லுங்க, பொருத்தனை செய்த விஷயங்கள் தேவனுக்குரியது. அந்த விஷயத்தை நாம என் பக்கத்துல வச்சுக்க கூடாது. பால் மறந்த உடனே என்ன பண்றா? கொண்டு போய் எப்படி இருக்கும் மனசு? நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா பொருத்தனேன்னு ஒண்ணு செஞ்சுட்டு அது தேவனுக்குரியது. அது நம்ம கையில வச்சுக்கிறது நமக்கு கண்ணியா இருக்கும். பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது நமக்கு கண்ணியா இருக்கும். ஆமென். அதுல ஒரு வசனம் மட்டும் லேட் ஆயிட்டு இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அந்த சத்தியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்க அது சாமுவேலுக்கு 2வது அதிகாரத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. அவ பாருங்க, நீங்க 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல அவளுக்கு தேவன் அற்புதம் செய்த பிறகு அவ என்ன பண்றா? 2வது அதிகாரம் அதுடைய 18வது வசனத்திலிருந்து வாசுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவ என்ன பண்றா? வருஷத்துக்கு குழந்தை பிறந்து கொண்டு போய் விட்ட உடனே குழந்தை பிறக்கல அவளுக்கு. பொருத்தனை செய்த அற்புதம் நடந்துச்சு. நிந்தை மாறிடுச்சு, சிறுமை மாறிடுச்சு, பிள்ளை இல்லாதவள்ன்ற விஷயம் மாறிடுச்சு. ஆனா அந்த பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்துட்டா. அவ என்ன பண்றா? வருஷந்தோறும் போய் என் பிள்ளைய பார்க்க போவா. எங்க பால் மறந்த பிள்ளைய விட்டு வந்துட்டு எப்படி மனசாட்சியோட இருக்க முடியும்? ஆனா அவ தேவன் கையில குடிச்சிட்டு வந்துட்டாங்க. யோசிப்பேன், சின்ன பிள்ளை என்னென்ன காரியங்களெல்லாம் எப்படி புரியல எனக்கு. அதுதான் தேவன் மேல வைக்கிற அன்பு. ஆமென். பாருங்க, வருஷந்தோறும் சின்ன சட்டையை தைச்சிட்டு கொண்டு போய் கொடுப்பா. பாருங்க 20வது வசனம். ஏலி என்ன பண்ற? எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை எப்படியே கடாட்சித்தார். ஏலி என்ன ஜெபம் பண்ணானோ அப்படியே தான் கடாட்சித்தார். ஆமென். ஏலியை குறித்து தேவன் நல்ல சாட்சி கொடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கலன்னு போன வாரம் தான் நம்ம பார்த்து. ஆனா ஒரு ஆசாரியன், சொல்லுங்க, ஒரு ஆசாரியன் நின்னு எப்படி ஆசீர்வதிப்பாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனையை அக்செப்ட் பண்ணுறான். குழந்தையே கொண்டு வந்து ஏன் விட்டுட்டேன்னு சொல்லல, அக்செப்ட் பண்ணா. சில நேரத்தில் நம்ம பொருத்தனைகளை செய்வோம். நம்ம சர்ச்சில் கூட அநேக பொருத்தனைகளை சில நேரத்தில் பிள்ளைகள் செய்து கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம், அக்செப்ட் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு நான் நினைக்கிறவங்க இல்லை. அந்த பொருத்தனை உண்மையா தேவன் அக்செப்ட் பண்ண நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். சில நேரத்தில் சில ஜுவல்ஸ் எல்லாம் வந்திருக்குது, அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருக்குறோம். அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருக்குறோம். தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார், வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. பொருத்தனைகள் சொல்லும் போது மட்டும் ஏதோ ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழி இது. ஆமென். அல்லேலூயா. சாமுவேலுக்கு அடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏலியுடைய ஜெபம் தேவைப்பட்டுச்சுங்க. நீங்க அதனால தான் தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வந்து அதை நான் செலுத்துவேன். நான் அங்க செலுத்துறேன், இங்க செலுத்துறேன். கர்த்தர் எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்துல தான் இருக்கிறார். ஆமென். பொருத்தனை நிறைவேற்ற ஆலயத்துல சில நேரத்துல காணிக்க விஷயங்கள் பேசுறது வித்தியாசமா நினைக்கிறாங்க. இல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழி அதுதான். ஆமென். அல்லேலூயா. மல்கியால இருக்கு பாருங்க, ஒரே ஒரு வசனம். மல்கியா அதுடைய 3வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது அப்போ வசனம் தப்பா? பொருத்தனை நிறைவேற்றுங்க, பொருத்தனை செய்யுங்கன்னு சொல்றது தப்பா?
தசமபாகங்களை குறித்து பேசுறது தப்பா? காணிக்கை உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய மனதில் நிர்ணயித்தபடியே காணிக்கையை படையுங்கள். ஆனா தசம பாகம் வந்து நீங்க நிர்ணயிக்கிறது இல்ல, தேவன் நிர்ணயித்து வச்சிருக்கிறது. 10ல் 1 கர்த்தருக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்குரிய நம்ம கிட்ட வச்சுக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை இல்ல. சாமுவேலை கொண்டு போய் விடாம இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. ஆமென். ஒரு கிங் மேக்கரா வந்திருக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, பொருத்தனைகளை நான் செலுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கீழே இருக்குது பாருங்க, தசம பாகங்களை எல்லாத்தையும் பண்டக சாலையில கொண்டு வாங்க. அப்பொழுது நான், எப்பொழுது நீங்க தசம பாகங்களை கொடுக்கும் போது, அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, என்ன சோதித்து பாருங்கள். ஆமென். கர்த்தருடையத நம்ம கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கலன்னு சொன்னா சொல்லுங்க, கர்த்தருடையது நான் கையில வச்சுக்கிட்டேன்னா நான் திருடுறேன்னு அர்த்தம். சொல்லுங்க, ராயனுடையதை ராயனுக்கு தான் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆலயத்துக்குரியது ஆலயத்துக்கு தான் கொடுக்கணும். ஆமென். அப்போ பொருத்தனைகளை செய்து நிறைவேற்றுவது எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. தாவீது அப்படிதாங்க பண்ணா. அவன் இக்கட்ல எல்லாம் அவனுடைய வாழ்க்கையின் பாதையில நீங்க பார்க்கும்போது எப்பொழுதும் என்ன பண்ண, அன்பு கூறுவான். அதுக்கடுத்து என்ன பண்ணுவான், தயவுக்காக கெஞ்சுவான், தன்னை சரிப்படுத்தி கொள்ளுவான். ஆபத்து இக்கட்டின் வரும்போது பொருத்தனைகளை செய்வான், எல்லாரும் முன்னால நிறைவேற்றுவான், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். இப்படி செய்யும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, ஜெயமா இருந்துச்சா, ஒரு குறை இல்லாமல் இருந்துச்சா? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்வோம், செய்வோம். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரண்டாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஹல்லேலூயா, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே எல்லாரும் சொல்லுங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக சோதனைகள் வழியா போயிட்டு இருக்கிறோம். சங்கீத பகுதியில் பாதி செய்தி கேட்டாச்சு. ஸோ இது ஒரு மீதி செய்தி தான். ஆனால் தெளிவாக கேளுங்க, ஆண்டவர் நீங்க சோதிக்கப்படும் போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஆமென். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற சத்தியம், உன்னுடைய சோதனைகள் எதுவா இருந்தாலும் நான் உதவி செய்ய, ஆனால் ஒரு சோதனையில நீங்க தான் வெளியில வரணும். அது என்ன சோதனை தெரியுமா? யாக்கோபின் பொதுவான நிருபம், யாக்கோபின் பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபின் பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் பாருங்க. அவன் உத்தமன் என்று கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த சோதனை பரீட்சை, பாடுகள். சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் அழகா சொல்லி தருகிறார். பரீட்சை, விசுவாசத்துக்கான பரீட்சை, அத நிமித்தம் இருக்கிற பாடுகளுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் 13ஆம் வசனம் பாருங்க, இங்கே வேற ஒரு சோதனை. நான் தேவனால், அது எப்படிப்பட்ட சோதனை? சரியாய் என்னை கவனியுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில விசுவாச பரீட்சைகள், விசுவாசமா இருக்கிறதுனால பாடுகள், இந்த சோதனைகளுக்கு உதவி செய்வார். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தாலோ நீங்கள் தான் எழும்பி வர வேண்டும். பாவத்தை தந்து நான் சோதிக்க மாட்டேன். அநேக நேரத்தில் மனுஷங்க தங்களுக்குள்ள வருகிற பெருமை, இச்சை, அதுதான் பைபிள்ல இருக்குல்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இந்த இதெல்லாம் உள்ள வந்துக்கிட்டு இதை சோதனை மேல சோதனை. பாஸ்டர், செல்ல திறந்தாலே சோதனை, டிவி ஆன் பண்ணாலே சோதனை. நீங்க ஏன் திறக்கிறிய? நீங்க ஏன் ஆன் பண்றிய? அந்த ஸ்கூலுக்கு போனாலே சோதனை, அவளை பார்த்தாலே சோதனை. அவனை உன் கண்ணை நீ சரியா காத்துக்க, உன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள காத்துக்க. நீ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணு, அந்த அளவுக்கு உபவாசம் போடு, அந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசு. பாவத்தின் வாழ்க்கையை கொண்டு வந்து எது கூட ஜாயின் பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. பாடுகளின் வாழ்க்கையோட ஜாயின் பண்ணவே கூடாது. அவர் பாவத்தினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, யாரையும் சோதிக்கிறவரும். அல்லேலூயா. பாவம் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம தான் ஆண்டவர்ட்ட. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணினான்? அல்லேலூயா. தன்னை பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கும் போது பாவியான மனுஷனோ எங்க நின்னானா? தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். கடந்த வாரமே அதுக்கு முந்தின வாரம் பேசினார். நம்மகிட்ட தவறு இருக்கும்போது கர்த்தருக்கு முன்னாடி தலை குனியணுங்க, பெரியவங்களுக்கு முன்னாடி சாரி கேட்கணுங்க. நாம் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம். நம்மில் அநேகர் எப்படி தெரியுமா, சின்னதுல இருந்தே எப்படி வளர்ந்துருந்தோம்னா, யார் தான் செய்யல, யார் ஒழுக்கமா இருக்கிறா. அதான் இன்னைக்கு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். மன குழம்பி இருக்கிறவன் தான் கண்டவனை குறை சொல்லுவான். சில நேரம் பிரசங்கி மாதிரி சிலர் அப்படிதான் இருக்காங்க. அதான் வருத்தமா இருக்கு. எல்லாரையும் குறை சொல்றது அது இல்லை, அது இல்லை. நம்மில் குறை இருக்கும் பொழுது, ஆமாண்டவரே நான் ஜெபத்தில் குறை உள்ளவன், அதில் நான் நிறைவாகணும், விட்டு கொடுக்கிறேன். வேத வாசிப்பில் குறை உள்ளவன், விட்டு கொடுக்கிறேன். என் வாய் பேசுறதுல நான் குறை உள்ளவன், என் காதுகள் தேவையில்லாததை கேட்குதுப்பா. நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்வதில் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவத்தின் பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை, அதை அவர் சிலுவையில் சுமந்துட்டார். ஆனா பாவத்தின் வாழ்வில் நீங்கள் தொடரவே கூடாது. எதில் தொடரவே கூடாது? சத்தமா சொல்லுங்க. பைபிள்ல ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான், ஏரோது. அவனுக்கு யோவான் ஸ்நானகனும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவன் சொல்ற ஆவிக்குரிய ஆலோசனை நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அவன் ரெண்டாவதா ஒரு பொண்டாட்டி, அது ரெண்டாவதா மூணாவதா நாலாவதான்னு தெரியாது, வரலாறு தான் அதுக்கு பதில் சொல்லணும், சகோதரனுடைய மனைவியை கட்டி வச்சுக்கிட்டான். அன்னைக்கு இருந்த ராஜாக்களுக்கு யாருக்கும் கெட்டுப்படாதவனுக்கு கட்டி வச்சா கூட பைபிள் ஏத்துக்கிட்டோம். ஆனா இன்னொருத்தைய மனைவியை எடுத்தாச்சுன்னா தேவன் ஏற்றுக்கிடவே மாட்டார். அன்னைக்கு, இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆமென். அதுல சட்டத்தின்படி வேதத்தின்படி சிலர் ஒழுங்கில்லாம பிரிந்து போனால் அடுத்து கத்த தர்ற வாழ்க்கை சிலருக்கு அமையும். ஆனால் இஷ்டப்படி நம்மளே கத்தரிக்காவை மாத்தின மாதிரி மாத்திடலாம் முடியாது. ஆண்டவர் அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். இப்போ இவனுக்கு இந்த பரிசுத்தவானும் வேணும், அந்த பாவியான ஸ்திரீயும் வேணும். காலம் போயிட்டே இருந்துச்சு.
ஒரு நாள் இந்த பாவியான ஸ்திரியின் மொவா வந்து அரண்மனையில் டான்ஸ் ஆடுனா. என்ன ஆடுனா? அவ்வளோதான். இந்த பாவம் பரிசுத்தத்தின் தலையை வெட்டி விட்டது. கவனிங்க, குஷ்டரோகத்தை விட சாபம் பிடிச்சது பாவம். அது பெருமையான பாவமாக இருந்தாலும் சரி, இச்சையான பாவமாக இருந்தாலும் சரி, ஜென்ம சுபாவத்தில் வந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தான் தெரியும். ரகசியமாக தான் கடிக்கும், வெளிப்போச்சாய் கடிக்காது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரிலாம் பாவம் வராது. வஞ்சகமாய் வந்து உங்களை ஆட்கொள்ளும். நீங்க அங்கதான் அந்தரங்கத்திலே என்ன விரும்புகிறார் கர்த்தர்? பரிசுத்தம் இருக்க விரும்புகிறார். அதை சரி பண்ணிருங்க, அதை சரி பண்ணிருங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரி, இது ஒரு பக்கம். இதை சரி பண்ணிட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையில விசுவாச பரீட்சை இருக்கத்தான் செய்யும். நீங்க வேதத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சாமுவேல் தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறான். 1 சாமுவேல் 7:12 நிறுத்தி என்று அதற்கு என்ன பெயரிட்டானா? நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்கிறதுக்கே ஒரு பெயர் இருக்கு. என்னது? எபினேசர். எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறார். அவர் பெயர் என்னது? எபினேசர். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்துல ஆவியானவரும் உதவி செய்கிறவர்னு தான் எழுதி இருக்குது. ரோமர் 8:26 வாசியுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பாவங்களில் அல்ல, கவனித்துக் கொள்ளுங்கள், பாவத்தை பாவம் என்று சொல்லுங்கள். பலவீனம் என்பது என்ன தெரியுமா? ஜெபிக்க பலன் இல்லை, வசனத்தை வாசிக்க பலன் இல்லை, சோர்வு வருகிறது. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் வேணும்? இன்னைக்கு ரொம்ப பேர் இதை பெறாமலே இருக்கிறீங்க. இந்த 21 நாள் உபவாசத்துல இன்னொரு 14 நாள் இருக்குது. உபவாசம் போட்டு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்ப ஆண்டவரே, நான் நிரப்பப்படணும், என் பாத்திரம் நிரம்பி வெளியணும் என வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக. அல்லேலூயா, ஆமென். வேற யாரும் நமக்கு அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆவியானவர் நமக்காய் ஜெபம் பண்ணுவார், நமக்காய் ஜெபிப்பார், நம்முடைய குடும்பத்துக்காய் ஜெபிப்பார், சபைக்காய் ஜெபிக்க வைப்பார், தேசத்துக்காய் ஜெபிக்க வைப்பார். இந்த ஆவியின் ஊற்று உள்ள இருந்து பொங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். என ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிறவர். ஆமென். நீங்க இன்னும் ஏசாயா 49:18 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை அழகா கவனிக்க முடியும். ஆண்டவர் அங்கே இப்படி சொல்லி இருக்கிறார். ஏசாயா 49:18 பாருங்க, படிங்க. நீங்க 8ஆம் வசனம் 18 8. பின்னும் கர்த்தர், நான் உமக்கு இரட்சணிய நாளிலே உமக்கு என்ன பண்ணினேன்? உதவி செய்தேன். அவர் உதவி செய்கிறவர், ஹெல்ப் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்மள ரொம்ப பேர் நம்ம வாழ்க்கையை எப்படி தெரியுமாங்க தோற்றுட்டு இருக்கிறோம்? பாஸ்டர் இங்க பாருங்க, எனக்கெல்லாம் உதவி செய்ய யாரும் கிடையாது பாஸ்டர், நானே வேலை பார்க்கணும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லிருக்குது? அவன் அவன் தன் தன் பாரத்தை, உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும். நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு அவர் உதவி செய்வார். சாத்தா வீட்டுக்குள்ள நம்ம எப்படி தெரியுமா படுறோம்? நானே துவைக்கணும், நானே கழுவணும், நானே தூக்கணும். வேற யாரையாவது விட்டுருங்களேன், பேசாம என்ன சொல்லிருங்க, நான் தூத்துட்டேன்,
நீ சாப்பிட்டுருங்களேன். இன்னொருத்தர் வந்தாலும் சக்களத்தி சண்டை தான். ஒத்தேல இருக்கேன். எப்படி இருக்க? நீங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். எப்படி பெண்கள் வீடுகளிலே உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஒத்தையில பார்க்குறீங்களோ, ஆண்களும் வெளியில போய் பார்க்குற வேலையில அவங்க ஒத்தையில படுற விஷயத்த சில பெரிய மனிதர்கள் சில சின்ன வேலையை போய் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து ரொம்ப அழுதுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் உதவியற்றவங்களா நம்மளை நின்று பார்க்க விடவே மாட்டார். ஆமென். ஆனால் மனுஷங்க கண்டிப்பாக நம்ம அப்பளே பாடின மாதிரி கடல் அளவு சொந்தங்கள் தானே, வானளவு பிரிவுகள் தானே. அல்லேலூயா. ஆனால் இதில் என்ன தெரியுமா பெரிய வேதனை? நம்ம இப்படி சொன்னால் போதும், கொஞ்சம் பேர் மாம்சத்திலேயே இறங்கி அதை மாம்சத்தில் இறங்கலாம் வேண்டாம், நிஜமாக அன்பு காட்டுங்க. ஒரு நபரை இன்னொரு நபர் நேசிக்கிற அந்த ஆழம் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறது. ஆமென். அவர் உதவி செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். வேக வேகமா சில வசனத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் தேவன் எப்படி இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எல்லா சோதனைகளிலையும் தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கவே மாட்டார். 2 நாளாகமத்தில் 14:11 வாசிங்க. சீக்கிரமா 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த நம்ம ஊர்ல இப்போ இருக்கிற பேங்க் இருக்கு பாருங்க, காசு இருக்கிறவனுக்கே லோனு கொடுக்கும். யாருக்கே லோனு கொடுக்கும்? ஊர்ல இருக்கிற ஆள் கூட அப்படிதான். யாராவது 2 பேர் ஒருத்தர் கூட போய் ஒரு குடும்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தெரிஞ்சுன்னா, அக்கா அப்படின்னு சிரிச்சிட்டு பேசுவா. எவ்வளவு ஒத்தையில கிடக்கட்டுமே, கண்டுகிடவே மாட்டாங்க. ஆனா இவரோ பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவர். வேதத்திலே 3 பேருக்கு கர்த்தர் செய்த உதவிகளை உங்களுக்கு காட்டி நான் எனக்குரிய நேரத்தில் முடிக்கிறேன். வேகமா படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 118 தான் 13ஆம் வசனம் பாருங்க. தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நான் விழும்படி நீ என்னை கர்த்தரோ எனக்கு. ஹல்லேலூயா. சாத்தா அநேக நேரத்தில் இவன் நொறுங்கிருவான், நம்மளை தள்ளி விட்டு பார்ப்பான். ஆனா கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் நீங்க சங்கீதம் 71 பார்க்க முடியும். 71க்கு திருப்புங்க. சங்கீதம் 71 எப்படி உதவி செய்தார் அப்படிங்கிற விஷயத்தை சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அதனுடைய 19, தேவனே உம்முடைய நீதி பெரிதானவைகளை நீர், தேவனே உமக்கு அவர் என்ன பெரிய செஞ்சாரு? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படிக்கு செய்த என்னை திரும்பவும். எல்லாரும் சொல்லுங்க, நான் செத்து போயிருவேன் ரொம்ப பேர் நினைச்சிட்டாங்க. ஆனா எனக்குள்ள திரும்ப உயிர் வந்துட்டுங்க, திரும்ப என்ன வாழ வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. நான் விழும்படி நீ தள்ளினாலும் அவர் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து என்ன பண்ணுவார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. என் மேன்மையை, எல்லாரும் நெஞ்ச நிமித்து தலையை நிமித்து உட்காருங்க. என்னுடைய மேன்மையை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தலைய. ஏங்க நீங்க எனக்கு சொல்ல வேண்டாங்க, எனக்கு உங்க ஜெபம் போதும். இப்ப நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணி தானே செய்தியை கொண்டதற்கு சொல்லுங்க, என் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும், வெட்கப்பட்ட தேசத்துல ஒன்னாங்களாஸ் பிள்ளைகள் மாதிரி சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்ட தேசத்துல என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். 2வது, தாவீதுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகத்துல பாருங்களேன்.
6ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் பேசி முடிச்சிருவேன். 6ஆம் அதிகாரம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்துல எப்படியா பாருங்க, அவன் 11ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு முழுசா புரியும். நான் காத்து கொண்டிருக்கிறது என் பலன், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு. அல்லேலூயா. 12ஆம் வசனம் பாருங்க, என் பலன், என் மாம்சம், எனக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, சகாயம் என்னை விட்டு உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால். ஆனால் சிநேகிதன் என்ன கொடுக்கல? 15ஆம் வசனம் பாருங்க, என் சகோதரர் எப்படி மோசம் பண்ணாங்களா, ஆறுகளின் உதவி இல்லாம நிக்கிறான் யோபு. ஆனா 23ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, உதவி செய்யாத இவர்கள் நடுவில் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? 2ஆம் வசனத்திலிருந்து, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு என் தவிப்பை பார்க்கிலும் வாதை கடினமாயிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு 6வது வசனத்தில், அவர் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னோட. ஏன்னா மனுஷன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க வீட்டிலையும் குடும்பத்திலையும் எங்கேயும் பாருங்க, என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவைய வேற ரூட்ல தான் உங்ககிட்ட இன்னும் விளக்கம் கேட்பாங்க. அப்படியே போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, மனுஷனை மாதிரி அவர் செய்யாமல், அவர் அப்படி செய்யாமல் என் மேல் என்ன வைப்பார்? 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் என்னை, நான் தாயா பொண்ணுங்கிறத, அல்லேலூயா சொல்லுங்க, நான் தங்கம்ங்கிறத ஊருக்கு. இன்னைக்கு நான் உதவி இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா எனக்கு உதவி செய்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, யோபு பாடுகள் வழியா போனாலும் கர்த்தர் விடல. ஏற்ற நேரத்தில் அவன் சிறை இருப்பை என்ன பண்ணினார்? மாற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு செய்வார். யோபுக்கு செய்தவர் செய்வார். 3வது, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் இதை தியானிச்சு முடிக்கலாம். வாசிங்க. தகப்பன், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உதவி செய்யும் என்று ஆண்டவர்ட்ட உதவிக்காய் எப்படி ஜெபம் பண்ணானா? கண்ணீரோட சத்தமிட்டு. அதுதான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட திட்டமா சொன்னார், உன் தனிமையை பயன்படுத்தி உன்னை கையில எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கையில நான் உன்னை கொடுக்க மாட்டேன். உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை ஆட்கொள்ளலாம் நினைக்கிற எந்த அடிமைத்தன ஆவி கையிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் இல்லாம இவனுக்கோ இவளுக்கோ யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க கையில நீங்க விழ போறதே இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்லலாம், இங்க பாரு, இதுல நான் தான், இப்படி நான் தான், நீ என்னைய விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. கவனிங்க, 4ஆம் காவலையும் தாண்டி பேதுருவ எல்லார் கண்ணையும் மறைச்சி கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தீமைக்கான காவல் வச்சிருக்கிறவங்களை கண்ணை மறைச்சி என் நன்மைக்கு நீ கூட்டு போயிருவார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு அவர் உதவி செய்வார். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்தில். 2 நிமிஷம் நீங்க தாவீதை போல உதவி கேட்டாலும் சரி, யோபுவை போல உதவி கேட்டாலும் சரி, இல்ல இந்த தகப்பனை போல எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கண்ணீரோட கேட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில கேட்குறீங்களோ
உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். ஓ மரித்தோரை ஈடு செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஓ கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர். சர்வ ஞானியே, ஆராதிப்பேன். ஓ கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர். சர்வஞானியே, ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மால் இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். எஸ். என்னையும் போஷிப்பது இப்பொழுது அற்புதம். ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். ஐயா உயர்த்தி கிரகிக்க காரியம் செய்தீர். சர்வஞானியே, ஆராதிப்பேன். ஓ கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர். சர்வஞானியே, ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகில் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகில் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்தீர். ஓ என்றாகிலும் மறந்தது உண்டா? ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என் மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே, ஆராதிப்பேன். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். அப்படி கையை தட்டி பரலோக தகப்பனே, மனதார பிள்ளைகளை நான் உம்முடைய ஊழியனாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் அப்பா. இவர்கள் இந்த பட்டணத்திலே, இவர்கள் இருக்கிற எல்லைகளிலே, இவர்களுடைய வேலையிலே, இவருடைய குடும்பத்திலே தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. இவர்களுடைய மேன்மை சிறுமைப்படுத்த யாராலும் முடியாது. இவருடைய மேன்மை நீர் பெருக பண்ண போகிறதுக்காக நன்றி அப்பா. இவர்களை நீர் மறுபடியும் தேற்றி நிறுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. நன்மையினால் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. மனதார பிளஸ் பண்றேன். நீரே உதவி செய்து காத்து கொள்ளும். சாட்சிகளாய் உங்க பிள்ளைகளை வந்து நிற்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.